தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய நடிகர் விஜய் தற்போது அதனை கட்சியாக பதிவு செய்யும் பணிகளில் மும்மரமாக ஈடுபட்டு வருவது ஊரறிந்த விஷயம். குறிப்பாக அரசியலில் அஸ்திவாரம் இல்லாமல் அவசரத்தில் வந்து அஸ்தமித்த பலரை போல நாமும் ஆகிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் விஜய் மாணவர்களுக்கு உதவித்தொகை, வெள்ள நிவாரண பணி, மருந்தகம், உணவகம் என்று மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் செயலை அண்மை காலமாகவே பார்த்து செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த முறை நடைபெற்ற விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் விஜய் பேசிய முக்கிய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் கசிந்து பரபரப்பை கிளப்பியது. எப்போதும் போல் நம் நிர்வாகிகள் சஸ்பென்ஸை லீக் செய்துவிடக் கூடாது என்பதற்காக புசி ஆனந்த் மூலம் நிர்வாகிகளை கட்டுப்படுத்தி இருந்தாலும் ரகசியங்கள் கசிவதை மட்டும் விஜயால் கட்டுப்படுத்த முடியவில்லை. விஜய் தொடங்க இருக்கும் கட்சியின் பெயர் தமிழக முன்னேற்ற கழகம் என்றும், கட்சியின் பெயரை இந்த மாதம் 2வது வாரத்தில் மதுரை மாநாட்டில் அறிவிக்க உள்ளதாகவும் வெளியான தகவல் இணையத்தில் தீயாய் பரவியது. எப்போதும் லைம்லைட்டில் இருக்க விரும்பும் விஜய் இது போன்ற முக்கிய தகவல்கள் கசிவதை ரசிக்கவில்லை என கூறப்படுகிறது. அத்தோடு இது போன்ற தகவல்கள் கசிந்தால் தாம் தொடங்க போகும் கட்சியின் மீதான எதிர்பார்ப்பு மக்களிடையே குறையக்கூடும் என்பதால் கடும் டென்ஷனில் இருக்கிறாராம் நடிகர் விஜய். இருப்பினும் இனிமேலாவது பண்ணுகிற விஷயத்தை சீக்கிரட்டா பண்ணணும்னு பிளான் போட்டுள்ள விஜய் நிர்வாகிகளுக்கு அது தொடர்பான அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து டெல்லியில் கட்சியை பதிவு செய்யும் பணிகளும் சூடுபிடித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, ரசிகர் மன்றத்துக்கு உறுப்பினர்களை சேர்க்கும் விதமாக தொடங்கப்பட்ட ஆப் ஒன்று பல காலமாக பயன்பாட்டில் இல்லாமல் இருப்பதாகவும் அதனையும் தற்போது தூசு தட்டி அப்டேட் செய்யும் பணிகளும் வேகம் எடுத்துள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த ஆப்பை கட்சி பெயரில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து புதிய உறுப்பினர்களை சேர்க்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு ஏற்கனவே மன்றத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினராக உள்ளவர்களும் புதிதாக அறிமுகமாக உள்ள ஆப்பில் உறுப்பினராக சேர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.